உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இனி நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலான்னு இறங்கியிருக்கோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு பாத்தீங்களா? எங்க பார்த்தாலும் கடையில எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ அழகழகா வச்சிருக்காங்க. பார்க்க அழகா இருக்கு. பிள்ளைங்களும் காத்துட்டே இருக்காங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி. அதெல்லாம் பார்க்கும்போது வீட்ல நாமளும் ஈஸியா பண்ணிரலாம் போல தான் இருக்கு. என்னதான் கடையில வாங்கி கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கறது அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் சரி, நமக்கும் சரி. ஈஸியா பண்ணிரலாம் போல தான் இருக்கு. ஆனா பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு சில பிளான் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு செடி தொட்டியில கம்பி எல்லாம் நாட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலான்னு இறங்கி இருக்கோம். எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பிளான்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடி தொட்டியில ஒரு கம்பியே இல்ல கம்பு ஏதாவது நாட்டி அதுக்கப்புறமா தான் அதுலதான் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ ஒரு தொட்டி தான் எடுக்க போறோம். தொட்டி வந்து போன வாரம் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா தொட்டியும் ஃபுல்லா தான் இருக்கு. இந்த செடி வந்து வேற 1 2 பாட்ல இருக்கு. அதனால இதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். செடி தொட்டி கிளீன் பண்ணி எடுத்தாச்சா? இனி வந்து இதுல வந்து இந்த மாதிரி ஒரு கம்பும் வைக்கலாம். கம்பு பாத்தம் கிடைக்கல, பைப்பும் ஒரு கம்பி எடுத்திருக்கோம். பைப்பு வைக்கவா கம்பி வைக்கவான்னு ஒரு ஆசிலேஷன். பைப்பு வச்சோம்னா வந்து கெட்ட முடியாது. நீ வந்து இதுல நம்ம வந்து குச்சி குச்சியா கம்பி கெட்டணும் பாத்தீங்களா? இந்த கம்பி நாகும் போது இதுல வந்து கெட்டுறது கிரிப்பு கிடைக்கும். அதனால கம்பி கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. கம்பியை இருக்கட்டும்னு சொல்லிட்டு கம்பியை செலக்ட் பண்ணியாச்சு. கம்பி நல்ல வயசான கம்பி தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த கம்பி யூஸ் பண்றது எல்லாமே வீட்டுல இது சில பல வேலைகள் பார்ப்பாங்க பாத்தீங்களா? அதுல மிச்ச மீதி வாரதுதான். இதுல வந்து நாங்க காசு செலவு பண்ணி எதுவுமே வாங்கல. முன்னாடி ஏதோ காங்கிரீட் பண்ணப்ப போட்டு கிண்டி குழைச்ச கம்பி மாதிரி இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கா சின்ன சின்ன இதுக்கு வந்து தேவைப்படும். சரின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கம்பியை வச்சுட்டு ஜல்லியும் சாந்த எல்லாம் போடணும். கம்பி நாட்டியாச்சு. நீ வந்து கொஞ்சம் சாண்டும் ஜல்லியும் சேர்த்துலாம் வந்து இதுல போட போறோம். இது வந்து ஸ்ட்ராங் ஆயில் ஆடிட்டு தான் இருக்கு. இது வந்து தண்ணி அதை ஊத்தி தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊத்தியாச்சுன்னா கொஞ்சம் இறுகிரும். இது வந்து கொஞ்சம் ஆடிட்டு இருக்கு பாத்தீங்களா? தண்ணி போட்டு அப்படியே கொஞ்சம் ஜாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தியாச்சு. கம்பி வச்சாச்சு. சாந்தம் போட்டு ஜல்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆடிட்டு நின்று தண்ணி எல்லாம் ஊத்தினப்ப ஓரளவு செட் ஆயிட்டு. இப்ப பரவாயில்ல. இனி வந்து ரொம்ப வெயிட் ஏறாது பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த முள்ளு வேலையெல்லாம் கட்டுவாங்க, வேலையெல்லாம் கட்டுவாங்க. அதுக்கு வந்து என்னையோ ஏதோ காலத்துல கட்டி போத்திருந்த கம்பி எல்லாமே இப்படி இந்த மாதிரி வேஸ்ட் கிடக்குற திங்ஸ் தான். மத்தபடி நாம இதெல்லாம் புதுசா வாங்கி பண்றதுக்கு வாங்கிட்டே போயிடலாம். அதுக்கு வந்து பெரிய லாபம் இருக்காது. இந்த மாதிரி திங்ஸ் இருக்கிறனாலதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு முள்ளு வேலையை கட்டியிருந்த கம்பி. அப்புறமா இது பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸாக் வேலி உண்டு இல்லையா? இதுவும் அப்படிதான். தோட்டத்துல எல்லாம் சிக்ஸாக் மாதிரி ஒரு வேலி பாக்ஸ் பாக்ஸா அரை மாதிரி இருக்கும். அதுல உள்ள மிச்ச கம்பி. அது என்னையோ கெட்டினப்ப மிச்சம் உள்ள கம்பி. இது வந்து பழைய கொஞ்சம் உயரம் கிடந்தது. இதெல்லாம் வச்சுதான் வந்து அடுத்த ஸ்டெப் அடுத்த இது ப்ராசஸ் பண்ணணும். சரி வாங்க பாக்கலாம். இப்ப இந்த மாதிரி கம்பி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி இருக்கும் பாத்தீங்களா? மேலாண்டு கீழே பார்த்து அந்த மாதிரி மடக்கி மடக்கி வந்து மேலாண்டு கீழே வர கெட்டணும். அதான் வந்து அடுத்த ஸ்டெப். கெட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பேப்பரை வந்து மேல போட்டுடலாம்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். கெட்டி இறுவி இருக்குமான்னு தெரியல. ஒரு முயற்சி தான், பாக்கலாம். ரெண்டு கம்பியை இந்த மாதிரி வி ஷேப்ல மடக்கி இந்த மாதிரி கீழே பார்த்து வச்சு கெட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். இதே மாதிரிதான் ஃபுல்லா வைக்க போறோம். இது வந்து இந்த கம்பியை வச்சு நல்லா கெட்டி வச்சுட்டு ஸோ இதுல வந்து கீழே விழாது. ஒண்ணு மட்டும் கொஞ்சம் லூஸா இருக்கு. அதே ஒரு கெட்டு கெட்டி அந்த பக்கமா திருப்பி விட்டுறணும். இப்படி வந்து இது ஃபுல்லா வந்து கொஞ்சம் கூட கம்பி போட்டு பண்ண போறோம். இதுல அங்கங்கே அந்த மாதிரி கம்பி முதல்ல வந்து வளைச்சிட்டு இருக்கோம். இனி வந்து இந்த மாதிரி பிரான்சஸ் போடுறதுக்கு கம்பியை வச்சு இந்த கம்பி வச்சு டைட் பண்ணி வச்சிடலாம். அப்ப வந்து கம்பி விழாம இருக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கனம் குறைஞ்ச கம்பி தான். கெட்டுறதுக்கு தானே பரவாயில்ல. இது கொஞ்சம் திக்கான கம்பி. கம்பி எல்லாம் பழைய கம்பி அதனால வளைஞ்சு அந்த முந்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி 4 இடத்துல வந்து இந்த மாதிரி முதல்ல கம்பியெல்லாம் கொடுத்தாச்சு. 4 செட் ஆஃப் பிரான்ச்சஸ் வரும். முதல்ல ஒரு 2 3 கம்பி தான் போட்டிருந்தா அது வந்து ரொம்ப அடர்த்தியாக இல்லாத மாதிரி இருந்து. ஸோ வந்து கொஞ்சம் கூட போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கம்பியெல்லாம் வச்சு. ஆக்சுவலி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுல இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய வேலை.
இனி வந்து கலர் பேப்பர்ஸ் எல்லாம் சுற்றி விட்டுற வேண்டியது தான். இந்த கம்பி மட்டும் வந்து கெட்டுறது பரவாயில்ல, அதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம வந்து அதில் வந்து பெல்ஸ் இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இப்போ எங்கள் கடையில் பார்த்தாலும் இந்த மாதிரி டெக்கரேஷன் ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இந்த கம்பியெல்லாம் அதிகமாக சுற்றினப்போ தேவையாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் பக்கத்தில் ஆகிட்டு இந்த இது வாங்குறதுக்கும். பட் நாம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினா இதை காசும் ஆகும். நம்ம இதெல்லாம் வந்து அப்புறமா வந்து கிறிஸ்மஸ் முடிச்சாச்சுன்னா கழட்டி வச்சுக்கலாம், ரீயூஸும் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து இதை வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இனி வந்து இது சுற்றி முடிச்சாச்சுன்னா ஈஸியான வேலை தான். முதல்ல நான் தான் கொஞ்சம் நேரம் சுற்றினேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்டர்நூன் தான் ஆரம்பித்தோம். குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிட்டு பிள்ளைங்களெல்லாம் கவனிக்கிற கேப்பில் வந்து ஹஸ்பண்டு கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சுற்றி முடிச்சாச்சுன்னா வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்களும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீ கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணணும்னு சொல்லிட்டு போனேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே முடிக்கணும்னு தான் நினச்சோம். அப்புறமா வந்து ஓரளவு ரெடி ஆயாச்சு. இனி வந்து ஈஸி தான் சொல்லிட்டு பிள்ளைங்களும் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி இதை பார்க்கும்போது தோணும் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு கடையிலேருந்தே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம முன்னே எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வீட்டு விசேஷம்னா எல்லாமே வீட்டில் பார்த்து ஒன்று பண்ணுவோம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து. அதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டே இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி ரெடிமேடாக கடையிலேருந்து வாங்கி விற்கிற அந்த மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணி பிள்ளைங்களும் அதில் வந்து கொஞ்சம் என்கேஜ் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கும் இதெல்லாம் இப்படி தான் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நமக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏதோ அதில் வந்து கொஞ்சம் என்டர்டெயின் ஆன மாதிரி இருக்கும். அது வந்து சுற்றுற எல்லாமே ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி வந்து எல்லாத்தையும் ஓரளவு சுற்றியாச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தேவையும் ஒரு 5-6 தான் தேவையும் அந்த மாதிரி தான் நினச்சோம். பார்த்தாச்சுன்னா ஒரு 10 பக்கத்தில் ஆயிட்டு. கடைக்கு போனால் அப்போ இந்த மாதிரி ஒயிட் க்ரீன் உள்ள ஹேங்கிங்ஸ் இதுவுமே இருந்துச்சு. இது வந்து முதல்ல கொள்ளாமல் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ்னாலே வந்து நல்லா பனிக்காலம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஸ்னோ அதான மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுலேயும் அதை ஒரு 4 போல் வாங்கியிருந்தேன். ஸோ 4 பிரான்ச்சஸ் வச்சோமா, எல்லாத்துலேயும் மேலே கொஞ்சம் சுற்றி போடலாம், ஒன்று ஒன்றா சுற்றி போடலான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பனி பட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டாங்க. அந்த க்ரீன் கலர் ஹேங்கிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்கரேஷன் ஹேங்கிங், அதுலேயே சின்னதாக ஒரு கம்பி லைட்டாக ரொம்ப மெலிசான ஒரு கம்பியில் தான் அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெரிய கம்பியில் அதை வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நானும் முதல்ல கெட்டியெல்லாம் தான் வைக்கணும்னு நினச்சேன். பட் வந்து அது வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படி எல்லாத்தையும் சுற்றி முடிச்சு இதில் இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போதே கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடியே கடைக்கு போனேன். அப்போ வந்து பிள்ளைங்க இப்போ எல்லாம் கடையில் பார்த்தாச்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார்ஸு, பாலு, ஜிங்கிள் பெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேஷன் பண்ண வேண்டிய திங்ஸாக இருக்கட்டும், அப்புறமா சீரியல் ஐட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கா. பிள்ளைங்க நானே கடைக்கு போனப்போ ஒரு செட் ஆஃப் பால்ஸும் ஜிங்கிள் பெல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கவும் இல்லை, ரெடி பண்ணவும் இல்லை. ஆனால் அன்றைக்குமே வந்து கடைக்கு போனப்போ பிள்ளைங்க பால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. அதுவும் அங்கங்கே இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த பால்ஸு ஜிங்கிள் பெல்ஸ் எல்லாமே அங்கங்கே வந்து இந்த மாதிரி கெட்டி போட்டாச்சு. அதிலே சின்ன ஒரு த்ரெட் இருந்து சும்மா ஹூக் மாதிரியும் போடலாம், கெட்டியும் போடலாம். அப்படி போட்டு சூப்பராக கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கீங்க, கடையிலேருந்து வாங்கி வச்சிங்களா, இல்லை வீட்டில் ரெடி பண்ணி வச்சிங்களா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி இதில் ஒரு சீரியல் லைட் கூட வாங்கி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.